ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். என் பேர் நிர்மலா. நான் இன்றைக்கி மோத்திச்சூர் லட்டு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது பூந்தி கரண்டி இல்லாமலே நான் மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மோத்திச்சூர் லட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது ரெடிமேட் கடலை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ளீனாக இருக்கும். இது ஜலிக்கிறது தேவையில்லை. நான் 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் தோசை சோடா மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த 1.5 டம்ளர் தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணோன்னா இது தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணோம். நம்ம பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். இப்போ நாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நம்ம இப்போ பொறுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பூந்தி கரண்டி யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படியே நம்ம பாருங்கள், இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு போட்டு எடுக்க போகிறோம். இது எந்த ஷேப்பனா இருக்கட்டும் பரவாயில்ல. நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் இம்பார்ட்டண்ட் கிடையாது. நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் நம்ம. அதுக்கப்புறமா இது கலர் மாறக்கூடாது. இது கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துடணும். நம்ம எப்படி பூந்தியெல்லாம் பொரிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்துடணும். நான் பாருங்கள், இப்போ நான் பொரிச்சு முடிச்சுட்டேன். இப்போ எடுத்து நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்குள்ளவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாத்தையும். இப்போ நான் வேறு கடாய் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடாயை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் தீர மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கடாய் சேஞ்ச் பண்ணிட்டேன். தீஞ்சிச்சனாக்கா நம்மளுக்கு லட்டு சரியாக வராது. அதுக்கப்புறம் வாசனை வந்துடும், நம்மளுக்கு தீஞ்ச வாசனை வரும். ஸோ நான் இந்த இரும்பு கடாயை எடுத்து நான் இதில் பஜ்ஜி மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா பஜ்ஜியும் செஞ்சு முடிச்சிட்டேன் நான். இப்போ பாருங்கள், நான் பூந்தியே போடாமல் வெறும் பஜ்ஜி போட்டே நான் எடுத்துகிட்டு நான் இதில் லட்டு செய்ய போகிறேன். இப்போ எல்லாத்தையும் இருக்கிற மாவெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு எடுத்துட்டேன் நான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த பஜ்ஜியில் தான் நம்ம இப்போ லட்டு செய்ய போகிறோம். இது இருக்கட்டும் அப்படியே ஓரமாக. இப்போ சுகர் சிரப் பண்ணிக்கலாம். நம்ம 2 டம்ளர் மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு நான் 1.25 டம்ளர் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஈக்குவல் குவான்டிட்டி சுகர் சேர்த்துக்கலாம். எனக்கு கம்மி சுகர் வேணுன்றதுனால நம்ம கடலை மாவு எந்த இது கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுமோ அதே கப்பில் தான் நான் சர்க்கரை கூட மெஷர்மெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். அதாவது 1 டம்ளர் தண்ணி பிடிச்சிச்சு எனக்கு. நான் இப்போ சேர்த்துட்டேன். இந்த சர்க்கரை கரையட்டும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இது கரைஞ்சி நல்லா கொச்சி பிசு பிசுக்கு பாகு வந்தாலே போதும். இப்போ நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நான் ஆரஞ்சு எல்லோ சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்த்து செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு லட்டு கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ நான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்ற சுகர் சிரப்பை. பாவு பதம் எதுவும் இல்லை, சும்மா பிசு பிசு பண்ணுறதுனால நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்போ இன்னும் ஒரு 1 மினிட் அப்படி கொச்ச பிறகு பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு சுகர் சிரப்பு. இந்த மாதிரி ஆனாலுமே போதும். நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பஜ்ஜி செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இப்போது பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போது எல்லா பஜ்ஜியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் பல்ஸ் மோடில் தான் போட்டு எடுத்துன்னு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இருக்கிற பஜ்ஜியெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். இப்படி தான் அரைக்கணும். நம்ம மோத்திச்சூர் லட்டு வேணும்னா நம்ம கரண்டியே இல்லாமல் நம்ம மோத்திச்சூர் லட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்ம அரைக்கிறது. இந்த மோத்திச்சூர் லட்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம திருப்பி சுகர் சிரப்பை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கிற பூந்தியெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்க போகிறோம். நம்ம 2 நிமிஷத்துக்கு
அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த சுகர் சிரப்பெல்லாம் இந்த பூந்தியில் வந்து சோக் ஆகிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இதில் சோக் பண்ணுறதில்ல இன்றைக்கி. இதை இப்படியே நான் வந்து சுகர் சிரப்பை வந்து ட்ரை பண்ணி எடுத்துருவேன் நான். பாருங்கள், நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சுகர் சிரப்பெல்லாம் அதில் வந்து படுற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இன்னும் ஒரு 1 மினிட் அப்படி வச்சிடலாம் நம்ம. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம. நெய் சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இது வந்து கெட்டி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் சுகரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கெட்டியாகிடுச்சு இது. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இன்னொரு சின்ன பேன் வச்சுக்கிறேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு கேஷ்யூ நட் வந்து போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி செஞ்சு வச்சுருக்கிற இந்த பூந்தியில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்டு நெய்யோடு சேர்த்து இதில் சேர்த்துடலாம் நம்ம. இது வந்து தர்பூசணி கொட்டை, நம்ம வந்து லட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த கொட்டை தான் இது. நான் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இப்போது பாருங்கள், நான் வந்து ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம வந்து லட்டு போல் பிடிக்க போகிறோம். நான் வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை லட்டு மாதிரி பிடிக்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி இதை வந்து சோக் பண்ணி நம்ம செய்யலை. நீங்கள் எதனா பூந்தி லட்டு செய்கிறீங்கன்னாக்கா பூந்தியை வந்து நல்லா ஒரு 1 ஹவருக்கு சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நல்லா ஊறட்டும். ஊறலைன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு லட்டு போல் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். இது வந்து மோத்திச்சூர் லட்டு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். நான் பாருங்கள், லட்டு போல் எல்லாத்தையும் நான் பிடிச்சின்னு இருக்கேன். இதே மாதிரி எல்லா லட்டுவும் நம்ம வந்து ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதுக்கு வந்து நம்மளுக்கு பூந்தி கரண்டி இல்லைன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம் நம்ம. இது வந்து இன்றைக்கி மோத்திச்சூர் லட்டு தான் நான் செஞ்சுருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ வந்து நான் வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறத்துக்குள்ளலாம் இப்போ வந்து மேலே வந்து நான் அந்த வாட்டர்மெலன் கொட்டையை வந்து நான் கார்னிஷிங் பண்ணுறேன் மேலே. பாருங்கள், நான் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா தெரியட்டோன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி கப் கேக்கு இதில் வந்து லட்டு போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்வீட் வந்து இந்த லட்டு ரெசிபி வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் சீசனில் கூட செய்யலாம். நம்ம வந்து தீபாவளிக்கு செய்யலாம், அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யலாம். பாருங்கள், நான் வந்து எனக்கு 2 கப்புக்கு இவ்வளோ லட்டுஸ் வந்துச்சு. நான் வந்து மீடியம் சைஸில் தான் லட்டு பிடிச்சிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆறணும். இது வந்து ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா ஆறிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு என் லட்டு. நான் வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது தாங்க மோத்திச்சூர் லட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.